நிதி நிறுவன மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் தேவநாதன் முதலீடு குறித்து தீவிர விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அண்மை செய்தி இது. தேவநாதனிடம் தேர்தல் செலவுக்கு நிதி நிறுவன பணத்தை பயன்படுத்தினாரா என்றும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வரும் அண்மை செய்தி இது. ஏற்கனவே தேவநாதன் வங்கிக் கணக்கு, நிதி நிறுவன வங்கிக் கணக்குகள் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் தேவநாதன் முதலீடு குறித்து தீவிர விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுப்பிரமணியன் தரும் தகவல்களை கேட்கலாம். சுப்பிரமணியன், நான் மோகன்ராஜ் அரங்கிலிருந்து பேசுகிறேன். தற்போதைய செய்தி, தேவநாதன் முதலீடு குறித்து தீவிர விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் செய்தி குறித்த உங்களின் விரிவான தகவல்கள். வணக்கம். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் உள்பட 3 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட 3 பேரிடமும் 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கைதுக்கு பிறகுதான் புகார்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கிறது. அதாவது 800 புகார்கள் வரை வந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. சுமார் 94 கோடி வரை இந்த மோசடி நிகழ்ந்திருப்பதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆனாலும் இன்னும் அதிக அளவில் புகார்கள் வந்து கொண்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பணத்தை, மோசடி செய்த பணத்தை பறிமுதல் செய்யக்கூடிய நடவடிக்கையில் காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். அதற்காக இந்த போலீஸ் காவல் என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. தேவநாதனிடம் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் நிதி நிறுவன மோசடியில் சம்பாதித்த பணத்தை எந்த தொழிலில் முதலீடு செய்திருக்கிறீர்கள் என்ற விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக மோசடி பணத்தை வேறு தொழிலில் முதலீடு செய்திருப்பதாகவும், குறிப்பாக பினாமி மூலமாக இந்த பணத்தை முதலீடு செய்திருப்பதாகவும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பான அடுத்த கட்ட விசாரணையிலும் போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள். எந்தெந்த தொழில்களில் நிதி நிறுவன பண முதலீடுகள் செய்திருக்கிறார் என்ற கோணத்தில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தேவநாதனுடைய வாக்குமூலத்தையும் போலீசார் பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே தேவநாதனுடைய வங்கிக் கணக்கு, அதே போல நிதி நிறுவனத்துடைய வங்கிக் கணக்கு அனைத்தும் முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மோசடி செய்த பணத்தின் மூலமாக சம்பாதித்த சொத்துக்கள் ஆகியவற்றை பட்டியலிடக்கூடிய பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் துல்லிய தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.